வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். இங்கேருந்து உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பீச். நெக்ஸ்ட்டு உமர் குயின் பீச். உமர் குயினோட அடுத்த நேச்சுரல் அட்ராக்ஷன் வாங்க பார்க்கலாம். உமர் குயின் பீச் யூஏஇலே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். உள்ளே என்ட்ரு ஆகலாம். கிட்ஸுக்கும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுற இடம். இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. முன்னாடி கார் பார்க்கிங் இருக்குது வரிசையாக. சின்ன பீச்சு தான், நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக வாக்கிங் போகிறதுக்கான ஏரியா. பீச் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. நோ கேம்பிங், நோ ஓப்பன் ஃபயர், நோ ஃபிஷ்ஷிங், நோ பெட்ஸ் அலவுடு, நோ லிட்டரிங். இது வந்து பீச்சோட கார்டுக்கான பிளேஸு. இங்கேருந்து உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க. இந்த ஊரில் எல்லா பீச்சுலேயுமே வந்து இந்த மாதிரி கல் பதிச்சிருப்பாங்க வாக்கிங் போகிற ஏரியாவில். இந்த பீச்சில் தான் வந்து தென்னை மரம் வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க. வேறு எந்த பீச்லேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. சன்செட்டை ஆக போகுது. இந்த ஒயிட் சாண்ட் பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகுமா? பீச்சோட மண் நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஓரளவுக்கு பியூர் ஒயிட் கிடையாது, கொஞ்சம் ஓரளவு டார்க்காக இருக்குது. சன்செட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. கடல் கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு. சன்செட் ஆயிடுச்சு. நல்லா காற்று ஜில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. உமர் குயின் பீச் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பீச்சு. ஒயிட் சாண்ட் பீச் இருக்கும். தென்னை மரம் வரிசையாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டை வந்து அழகுக்காக வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் அழகாக. ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டஸ்ட்பின்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அங்கங்கே வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கிறது, அந்த ரூமு. பீச் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சுறாவியை ரெண்டாக பொளந்து தலையை மட்டும் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த பீச் செக்யூரிட்டியோட சேர். அப்படியே பீச் விட்டு வெளியே வந்தீங்கன்னா கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இருக்கும்.
ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரெஸ்ட் ரூமு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பீச். நிறைய பறவைகள் பறந்துட்டுருக்கு. இங்கே ஒரு ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்குது இந்த இடம். பீச்சிலேருந்து அப்படியே கிளம்பலாம். அடுத்து அஜ்மன் போகிறோம். போகலாமா? அடுத்து தூங்கிட்டாங்க.